வணக்கம். நான் பாரதி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தாக்கா, சூப்பரான ரொம்ப சத்து நிறைந்த இரும்பு சத்து அதிகம் உள்ள ஆந்திரா ஃபேமஸ் புளிச்சக்கீரை கோங்கரா. அங்கே ஆந்திராவில் வந்து கோங்கரா, இங்கே வந்து புளிச்சக்கீரை. நம்ம தமிழ்நாட்டில் இந்த புளிச்சக்கீரையை வச்சு தான் சூப்பரான ஒரு தொக்கு செய்ய போகிறாங்க. வத்த குழம்பு நம்ம எப்படி வச்சிருந்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி கீரை வகையிலேயே ரொம்ப நாள் வச்சிருந்து சாப்பிட்லான்னா அது இந்த புளிச்சக்கீரை மட்டும்தான். அதுதான் அவ்வளோ சத்து, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு கீரை. உங்கள் குழந்தைங்க பிடிக்காதனாலும் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். பேச்சுலர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இந்த நரம்பெல்லாம் ஒதுக்கிட்டு அதில் இருக்க கீரைகளை மட்டும் ஆஞ்சி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு தவா வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் 3 ஸ்பூன் கொத்தமல்லி விதையை போட்டிருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெறுந்தவாவில் கூட வறுத்துக்கலாங்க. நான் எண்ணெயில் வறுக்கிறேன்னாக்கா ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிட்றவங்க நீங்கள் எண்ணெய் ஊற்றியே வருங்க. உடனே நம்ம காலி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரண சட்டிலே நீங்கள் எண்ணெய் ஊற்றாமே வறுத்துக்கலாம். நான் ஒரு 15 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் 15மே வந்து நல்லா தான் காரமாக இருக்கும். இன்னும் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தாக்க நீங்கள் 20-30 மிளகாய் கூட போடுங்க. அது கூட பார்த்திங்கனாக்கா 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டுக்கிறேன். இது நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் இதையும் ஒரு வதக்கிடலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த எண்ணெய் வந்து நம்ம வறுத்த எண்ணெய் வந்து அதில் இருக்கும் லைட்டாக, அதையும் அப்படியே வச்சிடலாம். இதுலேயே தான் நம்ம வந்து கீரையை வந்து போட்டு இதை நல்லா வதக்க போகிறோம். சில பேர் தண்ணி நிறையா ஊற்றி அதில் வேக வைப்பாங்க. அந்த மெத்தடில் செய்யலை. இது ரொம்ப நாள் வச்சு செய்கிறோம்னா இந்த மெத்தடில் செய்யுங்க. நம்ம நல்லா இது வந்து போட்டவுடனே அப்படியே சுருங்கி வந்துடும். பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே கீழே சூடு தண்ணவுடனே அப்படியே சுண்டிடும். அப்படியே அந்த எண்ணெயிலேயே ஒரு பரட்டிடுங்க. தண்ணி வந்து சும்மா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், சும்மா லைட்டாக தெளிச்சுக்கிட்டு அதை அப்படியே ஒரு பரட்டினீங்கன்னா 2லேருந்து 5 நிமிஷம் பரட்டினீங்கன்னா அப்படியே சுண்டி கம்மியாக கையளவு வந்துடும். நான் 2 கட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்கள் மசாலா கூட இதிலேயே வச்சு கடைஞ்சிடலாம். ஆனால் நான் வந்து மிக்சியில் தான் போட போகிறேன். வளவலன்னு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஒரு இலை கூட தெரியலை. இதை இப்போ ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். ஆறிடுச்சுங்க. நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மல்லி, வரமிளகா, வெந்தயம், சீரகம் இது எல்லாத்தையும் இதுலேயே போட்டுக்கிறேன். ஒரு லெமன் அளவு புளி அதில் பாதி அதை போட்டுக்கிறேன். கல் உப்பு தேவையான அளவுக்கு. எப்போவுமே கீரையை வந்து வதக்கினதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா தான் எந்த அளவுக்கு உப்பு போடலான்னு தெரியும். கூடவே லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 1க்கு 3 தடவை நல்லா அரைங்க, அப்போ தான் நைஸாக வரும். பார்த்திங்களா அப்படியே பேஸ்ட்டு பார்த்து வந்துடுச்சு. ஒன்று கூட திப்பியாகவே இல்லை பாருங்கள். இப்போ அதை தாளித்து விட்டுறலாம். அதே தவா வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம ஓரளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். அடுத்தடுத்து நம்ம வதக்க ஊற்றிக்கிட்டு இருக்கணும். கடுகு போட்டேன். பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு வந்து நச்சு போட்டிருக்கேன். தோல் எடுக்காமல் நச்சு போட்டோம்னா தான் அந்த வாசம் சூப்பராக இருக்கும். காஞ்ச மிளகாய் ஒரு 3 இது தூள் போட்டிருக்கேன். வெள்ளை உளுந்து கொஞ்சோண்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நீங்கள் வதக்க பொன்னிறமாக மாறிடும். அந்த பூண்டு நச்சு போட்டதுனால வாசனை பயங்கரமாக இருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து புளிச்சக்கீரையை ஊற்றிடலாம். இதை அப்படியே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். வளர்த்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறோமோ வளர்த்துக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். வச்சுருந்து சாப்பிட்லாம். அதை அப்படியே ஒரு கலக்கிட்டு 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன்.
வெல்லமும் நாட்டு சக்கரை இருந்தால் போடுங்க. ஏன்னா அந்த டேஸ்ட்டு புளிப்போடு அந்த இனிப்பு லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே சிம்மில் வச்சு வதக்குனிங்கன்னா நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் திரிஞ்சு அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுருந்து வதக்கினோம்னா இந்த மாதிரி எண்ணெய் மேலே வந்துடும். எண்ணெயை விட நாளைக்கு வச்சுருந்து பார்க்குறப்ப இன்னும் எண்ணெய் எவ்வளோத்துக்கு ஊற்றினமோ அதெல்லாமே மேலே வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்க வேண்டியதாங்க. டப்பாவுலேயோ இல்லை கிளாஸ் பாட்டில்லையோ எப்படியோ எதில் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் கெட்டே போகாது, தண்ணி தண்டாமல் கைப்படாமல் இருக்கணுங்க. அவ்வளோதான். அப்படியே சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். 2 அப்பளம் மட்டும் வறுத்து வச்சுட்டா போதும், அமிர்தம் மாதிரி இருக்குங்க. ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிட்ணோம்னா கைப்படாமல் அப்படியே ஒரு டப்பாவில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிடுங்க. 2-3 நாள்லேயே இதை முடிஞ்சிடும் அப்படின்னிங்கன்னா வெளியே வச்சுக்கோங்க, கெட்டே போகாது, சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி.